சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மூவி 2023ல ஒரு காமெடி ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன ஸ்லீப் அப்படிங்கிற ஒரு கொரியன் படம். படத்தோட கதை எப்படின்னா, பிரெக்னண்டா இருக்க ஒரு ஒய்ஃப் அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை சீக்கிரமா பிறகு போகுது. அவரோட ஹீரோ வந்து படத்துல ஒரு ஹீரோ படம் நடிக்கிறவர். அவங்க ஏதோ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல விசித்திரமான சில சத்தங்கள் எல்லாம் கேட்குது. ஒரு நாள் ஹீரோ நைட்ல தூங்கும் போது அங்க யாரும் இருக்காங்க அப்படின்னு ஒரு டயலாக சொல்றாரு. சரின்ட்டு தூங்கிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோ வந்து மூஞ்சில சொரிஞ்சு மூஞ்சில பெரிய ஒரு காயரத்தை கிளறி வந்துடு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வளர்த்த நாயை அடிச்சு கொண்டு அவரும் சாப்பிட்டுடுறாரு ஹீரோவே. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை திறந்து இருக்க பச்சையா இருக்க எல்லா மாமிசங்கள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியவில்லை, இல்லடா நடக்குது. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு குழந்தையும் பிறகுது. நைட்டான மட்டும்தான் அப்படி சில விசித்திரமாகலாம் செய்வார். இது ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க, கொஞ்சம் சரியாயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, அந்த பேய் ஓட்டுறவங்களாம் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து பேய் ஓட்டுறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல ஒரு ஆண் இல்ல, நீ 2 ஆம்பளை கூட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை போயிடுது. திரும்பவும் நீ என்ன கூப்பிடுவ அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த படத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்தோட கதை. யார் அவங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட அந்த கதையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம கொரியன் படமாகட்டும், சவுத் கொரியன், சைனீஸ் அண்ட் தமிழ், ஹிந்தின்னு எக்கச்சக்கமான லாங்குவேஜ்ல ஏகப்பட்ட பேய்ப்படங்கள். ஆனால் இந்த பேய்ப்படம் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பேய்ப்படம். என்ன அப்படின்னா, படத்துல இது ஒரு ஹாரர் மூவி, இது ஒரு பேய்ப்படம். ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் இந்த படத்துல பேய ஒரு நிமிஷம் இல்ல, பேய இந்த படத்துல காமிக்க மாட்டாங்க. ஆனா இது ஒரு பேய்ப்படம். அதுதான் எனக்கு இந்த படத்துல பிடிச்சது. அது எப்படி ஹீரோயினை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பேயை எப்படி விரட்டுறாங்க அப்படின்ற எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதை நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன நாக்குல ஒரு அடல் கண்டென்ட் இல்லாம ஒரு டார்க் காமெடியோட ஒரு ஹாரர் மூவி படம், என்னை கேட்டா ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு நான் இந்த படம் சொல்றேன். நான் பார்த்ததுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இந்த படம். நீங்க எத்தனை ஹாரர் மூவி பார்த்தாலும் இப்படி ஒரு ஹாரர் மூவி நான் பார்த்தேன் அப்படின்றத நீங்க காலத்துக்கு ஞாபகம் வச்சிருக்க மாதிரியான ஒரு படம். அப்புறம் இந்த படத்துல ஹீரோ ஆகட்டும், ஹீரோயினி ஆகட்டும், முழுக்க இவங்க தான் இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 பேருமே பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸுங்க. ஹீரோ ஆகட்டும், ஹீரோயினி ஆகட்டும். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்ல பேய் பிடிச்சோன்னே ஒரு மாதிரியான ஆக்டிங்கும், டேல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீரோவோட ஆக்டிங், இந்த மாதிரி 2 வேரியேஷன் ஆஃப் ஆக்டிங் வந்து ரொம்ப அழகா ஸ்க்ரீன்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துப்பாரு. மொத்தமே படத்துல ஒரு 5-6 பேர் தான் அந்த ப்ரெசென்ட்லேயே வருவாங்க ஸ்க்ரீன்ல. அவங்க எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அதை தவிர இந்த படம் முழுக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளேவே தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் ஷார்ட் வந்து நைட்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த நைட் ஷாட்ஸ் எல்லாம் பக்கவா கவர் பண்ணியிருப்பாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னப்பா அவ்வளோ ஹாரரபிளா காட்ட முடியும் அப்படின்னா, பேய் காமிச்சு தான் ஹாரர் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது, கதையிலேயே அதை காமிக்கலாம் அப்படின்னு இந்த படத்துல நமக்கு காமிச்சிருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஒரு ஹாரர் மூவி இந்த படம். அது ஏன் ஸ்லீப் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா, தூங்கும் போதுதான் அந்த இரவு நேர தூக்கத்துல தான் அந்த பேய் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அது யார் இந்த பேய் அப்படின்றது எல்லாமே கதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம். அதை நான் இங்க சொல்ல மாட்டேன், நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு, போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஸோ படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிஸோட பார்க்கலாம். நோ செக்ஷுவல் சீன், நோ ஒரு R-rated சீன், நோ 18+ சீன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஃபேமிலி படம். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான படம். அடுத்த நல்ல மூவி ரிவ்யூஸோட வந்து நம்ம மறுபடியும் சந்திக்கணும். வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.